குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ அனானிஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எழுதின எக்ஸாம்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தேன் 10 days வந்து பார்த்தீங்கன்னா அனானிசிட்டியில் நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் கண்டினியூவாக போய்கிட்டு இருப்போம் ஓகேங்களா. ஸோ டெய்லி கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எக்ஸாம்ஸில் ஓகேங்களா. ஸோ அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சு, ஸோ எந்த மோட் ஆஃப் எக்ஸாம் எல்லாம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி ஃபார்னூன் செஷனில் நடந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்லேருந்து டஃப்பாக இருந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராப்ளமேட்டிக் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டோ ஃபார்முலாவோ நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் உங்களால் டிரைவ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு டாப்பிக்லையுமே இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அதாவது ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு இந்த ஃபார்முலா வருமானு. ஸோ அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணதால் எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு நிறைய பேர் அவங்க கருத்தை சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இது ஆஸ் யூஷுவல் கேட்குறது தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வர சப்ஜெக்ட்ஸில் ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் நீங்கள் இதை வந்து பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்டர்நூன் செஷனில் நடந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தியரி பேப்பர்ஸ் இருந்துச்சுல்ல. ஸோ தியரி பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மாட்ரேட்டு டூ ஈஸியாக தான் இருந்துச்சுனாங்க. ஆனால் டைம் வந்து பத்தலைன்னு சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ தியரி பேப்பர்ஸுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வளவலன்னு எழுத வேணாம், பாயிண்ட் பை பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு டயக்ராமு டாப்பிக்கு ஹைலைட் பண்ணி எழுதுங்க போதும் ஓகேங்களா. ஸோ நிறைய பேஜஸ் எழுதணும் அப்போ தான் மார்க்ஸ் வரும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் கண்டென்ட்டை அதாவது தெளிவாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா டயக்ராமோட உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் மார்க்ஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ தியரி அண்டு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் ரெண்டுத்துலேயும் ஸ்டூடெண்ட்ஸு ஃபேஸ் பண்ணதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். கம்மிங் நெக்ஸ்ட் வரக்கூடிய மண்டே டியூஸ்டே எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.